சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க எமோஷனல் டிராமா தான். ஒரு பக்கம் சிந்தாமணி விஜயா வீட்டுக்குள்ள புகுந்து ரெண்டு பக்கமும் தீய மூட்டி குளிர் காயறாங்க. ரோகிணிய டைவர்ஸ் பண்ணுங்கன்னு விஜயா கிட்ட பணத்தை கொடுத்து தூண்டி விடுறதுல ஒரு வில்லத்தனம் தெரியுது. கிரிஷ் ஊர்ல இருந்து வந்ததும் முத்து அங்கில் வரலையான்னு ஏக்கத்தோட கேட்கறது மனச ஊருக்குது. ஆட்டோல போகும்போது முத்துவ பார்த்ததும் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு எங்க அம்மாவையும் என்னையும் உங்க வீட்ல வச்சுக்கோங்கன்னு அந்த சின்ன பையன் கேட்கறப்போ முத்துவால பதில் சொல்ல முடியாம நின்னது ரொம்ப பரிதாபம். கிரிஷ் பாட்டி அண்ணாமலை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற காட்சி நெகிழ வச்சிருச்சு. என் பொண்ணு வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன், இது என் விதின்னு அவங்க அழுதுட்டு போறப்போ அண்ணாமலைக்கு மீனா செஞ்ச தியாகம் புரிய ஆரம்பிக்குது. முத்துவுக்கும் மீனா மேல இருந்த கோபம் குறைஞ்சு உண்மை புரியுது. இங்க ரெஸ்டாரண்ட்ல ரோகிணி மீனா கிட்ட வந்து நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறது ஓவர். உனக்கு உதவி பண்ண போய் தான் என் புருஷனே என்னை வெறுக்கிறாருன்னு மீனா கொடுத்த பதிலடி சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. ரோகிணி தான் தப்பு பண்ணிட்டு நீங்க தான் முத்துக்கிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னு பழி போடுறது அவளோட சுயநலத்தை காட்டுது. மீனா, உன் புருஷனோட அண்ணன் மூலமா தான் விஷயம் தெரிஞ்சதுன்னு உண்மையை உடைச்சப்போ ரோகிணி மூஞ்சி போயிருச்சு. கடைசியா ரோகிணி போற போக்குல நீங்க மட்டும் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களான்னு சாபம் விடுற மாதிரி பேசுறது அவளோட வஞ்சகத்தை காட்டுது. இவ திருந்தவே மாட்டாங்கிறது உறுதியாயிருச்சு. முத்து இப்போ மீனா மேல இருக்க கோபத்தை விடுவாரா? கிரிஷ் பாவம்னு ரோகிணிய மன்னிப்பாரா? சிந்தாமணி அடுத்து என்ன குழப்பம் பண்ணுவாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.